நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அதிரடியான ரிப்ளைக்கு பேர் போனவர். குறிப்பாக வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோட ஜேர்னலிஸ்ட்டை அலற விட்டவர். இப்படி இருக்க நம்ம ஆளுக்கிட்ட யூகேல சாத்தம் ஹவுஸ் ஈவெண்ட்ல ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் நம்ம ஜெய்சங்கர் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க போறேன், அதை கேட்டு நீங்க ரொம்பவே பதட்டப்பட போறீங்கன்னு சொல்லி கொஸ்டின் கேட்கறாரு. கடைசியில பதட்டப்பட்டது என்னமோ அந்த பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட் தான். அப்படி அந்த கேள்விக்கு என்ன நம்ம ஜெய்சங்கர் ரிப்ளை பண்ணாரு, அது கூட ஓடுற ட்ரெயினை ஒத்த கையில நிப்பாட்டினவன், அதுவும் லெஃப்ட் ஹேண்ட்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜெய்சங்கர் அந்த ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வெளியே வரும்போது அங்க சுத்தி இருந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவர் காரை சுத்தி வளைச்சிருக்காங்க, கோஷங்களும் எழுப்பியிருக்காங்க. இது என்னன்னு பார்ப்போம் வாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்ட். நம்ம வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஒரு வார பயணமா யுனைடெட் கிங்டம் போறாரு. அங்க யூகே பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு சாத்தம் ஹவுஸ்ங்கிற ஒரு பப்ளிக் திங்க் டேங்க் ஈவெண்ட்டுக்கு போறாரு. அங்க பிரிக்ஸ் கரன்சியை பத்தியும் டாலரைசேஷனை பத்தியும் பேசுறாரு. அப்ப அங்க இருந்த பாகிஸ்தான் பத்திரிகையாளர் ஒருத்தர் நம்ம ஜெய்சங்கர் கிட்ட நான் கேட்க போற கேள்வியை கேட்டு நீங்க பதட்டப்பட போறீங்க அப்படின்னு அவரே சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறாரு. நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க. இந்தியால இருக்க காஷ்மீரை இந்தியா சட்டவிரோதமா ஆக்கிரமிச்சிருக்காங்க. அதை எதிர்த்து நிறைய மக்கள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 70 லட்சம் காஷ்மீரிஸை கண்ட்ரோல் பண்ண 10 லட்சம் ராணுவம் போதுமா? இந்த பிரச்சனையை முடிக்க மோடியோட ஃப்ரெண்டான ட்ரம்ப் கிட்ட உதவி கேட்பீங்களான்னு கேட்குறாரு. இதுக்கு நம்ம ஜெய்சங்கர் காஷ்மீரில் இருக்க பிரச்சனையை தீர்க்க இந்தியா சூப்பராக செயல்பட்டு இருக்காங்க. குறிப்பாக ஆர்டிகல் 370 எடுத்தது காஷ்மீரோட வளர்ச்சிக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்புறம் காஷ்மீரோட வளர்ச்சிக்கு நல்ல பொருளாதார திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கோம். இது செகண்ட் ஸ்டெப். காஷ்மீரில் நடந்த எலெக்ஷனில் அதிகப்படியான மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு இது காஷ்மீரோட வளர்ச்சிக்கு தேர்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் கடைசியாக சொன்ன பதில் அந்த பத்திரிகையாளரை அலற விட்டுருக்கு. இன்னும் ஒரே ஒரு பிரச்சனை தான் தீர்க்கப்படாமல் இருக்குது. அது என்னன்னா, இந்தியா கிட்டேருந்து பாகிஸ்தான் திருடின பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் தான். அதை மட்டும் இந்தியாவுக்கு திரும்பி கொண்டு வந்துட்டா மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் சால்வ் ஆகிரும்னு நான் உங்ககிட்ட உறுதியாக சொல்கிறேன்னு சொன்ன பதில் தான் அங்கிருந்து எல்லாரையும் சிரிக்க வச்சுது. ஆனால் அந்த ரிப்போர்ட்டரை மட்டும் பதட்டப்பட வச்சிருக்கு. Under illegal Pakistani occupation, when that's done, I assure you, Kashmir solved. இவ்வளோ தக்லைஃபான ரிப்ளையை கொடுத்துட்டு சாத்தம் ஹவுஸ்லேருந்து வெளியே வராரு. அப்போ அங்கே சுற்றி இருந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள் அவரை சுற்றி வளைக்கிறாங்க. அவர் கண் முன்னாடியே இந்தியாவோட கொடியை கிழிக்கிறாங்க. காலிஸ்தான் கொடியை காமிச்சு கோஷங்களை எழுப்புறாங்க. இவ்வளோ போலீஸ் சுற்றி இருந்துமே தடுக்க முடியல. இது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி பிரீச்சுங்கிறது தெரியுமா? இதுக்கு நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுவும் ஒரு நாட்டோட உயர் பதவியில் இருக்க அமைச்சருக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். ஆனால் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதுக்கான ஸ்டெப் ஒன்றுமே எடுக்கல. இந்த காலிஸ்தான் பிரச்சனை யூகேல ஒன்றும் புதுசு இல்லை. ஏற்கனவே நம்ம யூகேல இருக்க இந்தியன் எம்பசி முன்னாடி நிறைய தடவை இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. யூகே மட்டும் இல்லை, கனடாவும் காலிஸ்தான் விஷயத்துல ரொம்பவே இந்தியாவுக்கு தலைவலியை கொடுக்குறாங்க. பல தடவை இந்தியன் இந்த மாதிரியான ஈவெண்ட்ஸை கண்டனம் தெரிவிச்சும் ஏன் இவங்க மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்க முடியல. யார் இந்த காலிஸ்தான் ஆதரவாளர்கள்? பஞ்சாப்ல இருக்கிற சீக்கியர்கள் அவங்களுக்கு தனிநாடு வேணும்னு சொல்ற அமைப்பு தான் காலிஸ்தான். பிரிட்டிஷ் காலத்திலேயே இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த அமைப்பு 70s 80s தான் ரொம்பவே உச்சத்துக்கு வருது. அப்போ இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இது ஒரு பெரிய தலைவலியை கொடுக்குது. இந்த அமைப்பு மேலே கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கிறாங்க. அதனால் அந்த ஆதரவாளர்கள் பஞ்சாப் மாநிலத்தில் அமிர்தசரில் இருக்கிற கோல்டன் டெம்பிளுக்கு போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்துக்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு எதிரான நடவடிக்கைகளையும் ஆயுதங்களையும் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு ஆடிப்போன அப்போ இருந்த பிரதமர் இந்திரா காந்தி ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை காலிஸ்தான் ஆதரவாளருக்கு எகெயின்ஸ்டாக 1984 லான்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்தியன் ஆர்மி கடுமையாக சண்டை போட்டு கோல்டன் டெம்பிளை அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வராங்க. இதில் நிறைய பஞ்சாபிகள் இறக்குறாங்க. இதனால் சீக்கியர்களுக்கு பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்க மேலே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இதோட விளைவாக தான் 1984 அக்டோபரில் அவங்க சீக்கிய காவலாளிகள்னாலேயே சுட்டு கொல்லப்படுறாங்க. இந்த காலிஸ்தான் பிரச்சனை பிரதமர் இந்திரா காந்தியில் ஆரம்பித்து இப்போ ஜெய்சங்கர் வரைக்கும் வந்திருக்கு. இதை தடுக்கிறதுக்கு இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.